நல்லா கேட்டுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பும் சரி, தொழிலும் சரி, ஃபேமிலியும் சரி, இது யாருக்கு ரொம்ப சஸ்டைனபிளாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, இறங்கி பார்த்தா தான் நீச்சல் பழகலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஏழு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இவன் 8வது கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஏண்டா இது கூட தெரியல அவனுக்கு. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கிணத்துக்குள்ளே இறங்கிட்டு நீச்சல் அடிக்க தெரியும்னு நினச்சி நீச்சல் அடிக்க போயிட்டு அப்புறம் என்னை யாராவது தூக்கி விடுங்க, என்னை யாராவது தூக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு அழுது யாருமே வரலன்னு வராதுன்னு திட்டி கடைசியில் வாழ்க்கையில் அந்த கிணத்துக்குள்ளேயே ஒரு தவளையாக வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக வெளியே வர முடியாத, நிம்மதியாக இல்லாத சில பேர் கோர்ட்டு கேஸு லைஃப்னு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிற பருவத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு மேலே ஆசை, கதவை சரியா தாப்பாலே போட தெரியாத போது தாப்பால் போட ஆசை, தொழில என்னன்னு புரியாத போது தொழில் பண்ணணும்னு ஆசை. இறங்கி பார்த்தா தான் நீச்சல் பழகலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அட் த காஸ்ட் ஆஃப் எ பீஸ் யூ வில் ஹாவ் டு டேக் நியூ டெசிஷன்ஸ் இன் யூர் லைஃப். உன்னோட நிம்மதி கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு போகும், அப்போ தான் உன்னால் அதை சஸ்டெயின் பண்ண முடியும். எனக்கு நிம்மதியாக தான் இருக்கணும்னா நீ புது முடிவுகள் எடுக்கவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு கிணத்துல குச்சிடுறாங்க, ஸ்டாக்கில் குச்சிடுறாங்க, லைஃப்பில் குச்சிடுறாங்க, லவ்வில் குச்சிடுறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அதுலேருந்து என்னால் வர முடியல, மீள முடியல, டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்று பல்ல கடிச்சிட்டு இருக்கணும், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கற்றுக்கிட்டு வெளியே வந்துடலாம், லைஃப்பை தாண்டிடலாம், ஜெயிச்சிடலாம். உண்மையாக சொல்ல போனால் எந்த லவ் மேரேஜும் சரி, எந்த அரேஞ்ச் மேரேஜும் சரி ஃபெயிலியர் ஆகணும்னு வாய்ப்பே இல்லை. ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இங்கே பொறுமை இல்லை. யாராவது ஒருத்தருக்கு பொறுமையாக இருந்தால் இன்னொருத்தர் சாதிக்கலான்னு பார்த்தா 2 பேருக்குமே பொறுமையாக இல்லை. நீ யாருடா? ஏய் நீ யாரு? நானே எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பொண்ணு சொல்லுது. நீ என்னாடி பெரிய எவலாடின்னு பையன் கேட்குறான். 2 பேருக்குமே பொறுமை இல்லை. 2 பேருமே டிவோர்ஸ், 2 பேருமே BMW வச்சிருக்காங்க, 2 பேருமே ஹவுடி வச்சிருக்காங்க. அப்புறம் ஹவுடி வாழ்க்கை போவோம், எப்படி போவோம்? ஹவுடா. நல்லா கேட்டுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பும் சரி, தொழிலும் சரி, ஃபேமிலியும் சரி, இது யாருக்கு ரொம்ப சஸ்டைனபிளாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாகவும், பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாகவும், நடக்கிறத பார்த்துக்கலாம், கொஞ்சம் பக்குவம் வரட்டும், ஆப்போசிட்டில் ஆளுங்களுக்கு வெயிட் பண்ணுறவன தான் ஜெயிக்கணும். ஐஸ்கிரீம் கடை கட்ட முதல் நாளே 500 பேர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிட்டதால மறுநாளே 10-100 பேர் ஐஸ்கிரீம் வாங்குவானா? ஐஸ்கிரீம் வியாபாரம் இல்லைன்னா அடுத்து என்ன வியாபாரம் யோசி. சாக்லேட் கடை வைக்கிற, அது செட் ஆகலாம், வேற என்ன கடைன்னு யோசி. ஐயோ சாக்லேட் கடையில் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சதுல பெரிய ஜெயிக்கல். சில இடத்துல அப்படியே ஆகும்ல, சில செட் ஆகாது. அதை எப்படி செட் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கு நான் லைஃபை விட்டு ஓடி வர சொல்ல, இருக்கிற லைஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிறாஜான்ற. இறங்குந்து நீ அவசரப்பட்டு யார் அனுபவிக்கிற? நீ தான் அனுபவிக்கணும். டக்குன்னு லவ் பண்ணிட்டு கொடையுது, குத்துது, நொந்து போறேன், என்னை திட்டுறான், என்னை அடிக்கிறான், குடும்பம் சரியில்லை, ஃப்ராடு குடும்பம், இதெல்லாம் முன்னாடியே நீ பார்க்கணுமா? ஒரு இடம் வாங்குறேன்னு வச்சுக்கேன், ஏற்கனவே கட்டின வீடு வாங்குறவன் என்ன பண்ணுறான், இந்த வீடு யார் பேரில் இருக்குது, ஏற்கனவே இதை இன்னொரு தடவை பத்திரம் போட்டாங்களா, யாருக்கு இதை வித்துட்டாங்க, ஐயோ 2வது தடவை நமக்கு பத்திரம் போட்டுற போகிறாங்க, இந்த மாதிரி ஃப்ராடுங்க நிறைய சுற்றுதுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஒரு 50 லட்சமோ இல்லை 60 லட்சமோ இல்லை 70 லட்சமோ இல்லை 1 கோடி ஏதோ ஒரு பணத்து வேல்யூ இருக்குது, அந்த இதுக்கே இவ்வளோ யோசிக்கிறாங்களே. ஹியூமன்மா, நம்ம உன் வாழ்க்கையே தூக்கிட்டு போய் ஒருத்தருக்கு தர. இப்போதான் நியூஸ்ல போட்டானு கவனிச்சல, 7 கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இவன் 8வது கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஏண்டா இது கூட தெரியல அவனுக்கு, அனுபவம் பத்தாது. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இது சரியில்லையே, இது எங்கேயோ ஒரு இடத்துல ஜிகாலகடி அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு அந்த பையனோட அப்பா அம்மா. அதனால தான்டா யாரு என்னன்னு அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டான்னு சொல்றாங்க பெரியவங்க. அப்பா அம்மா கண்ணில் படல, அது மாமா மாமி இல்லை தாத்தா பாட்டி இல்லை அக்கா மாமா, யாருக்கா தெரிஞ்சிடும் இது ஜிகாலகடின்னு. பையன் நிறைய இடத்துல ஜிகாலகடியா இருப்பான். இது யாருக்கும் சொல்லாத சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு இதுன்னா அல்வாவும் லட்டுமா வாழ்க்கைமா? கஷ்டப்பட்டு ஒருத்தன் லட்டை பிடிச்சி வச்சு அலங்காரம் பண்ணி பொண்ணா பையனா காலேஜ் படிச்சு முடிக்க வச்சா எவனோ சாப்பிட்டு போறதுக்கு அந்த லட்டை. வேல்யூ இல்லாத எங்கேயாவது போய் வேல்யூ இல்லாத மனுஷங்கிட்ட மாட்டினா தோத்து போயிடுவேன். யோசிச்சு முடிவெடு. இந்த வாழ்க்கையை ஆழமா இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆழம் நமக்கு செட் ஆகுமா தாங்குமான்னு பார்த்துக்கும்.
தாங்காதா அப்போ இறங்காது. யோசிச்சு முடிவு.